இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 19 அதிகாரம் 9 இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவினுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு விடுதலை, இன்னைக்கு தான் இந்த வீட்டிற்கு மீட்பு, இன்னைக்கு தான் இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம். ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. நம்ம வீட்டிற்குள்ள வரக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம பெருசாக நினைக்கிறோம். ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு புதிய பொருள் வீட்டுக்கு வந்துட்டுனா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய மரக்கட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய உறவுகள் விருந்தினராக வந்தால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்ம எதிர்பார்க்கிற பணமும் பெயரும் புகழும் நம்ம வீட்டில் இருந்தால் அதை நம்ம பெருசாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரட்சிப்பு இல்லாமல் இவைகள் இருப்பது எந்த விதத்திலும் பயனளிக்காது. சகைவுக்கு இல்லாத பணமா, சகைவுக்கு இல்லாத பதவியா? சகைவு பாருங்கள், அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருந்தான். ஆனால் எல்லாம் இருந்தோம், அவன் வீட்டில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ஆனால் இயேசு என்றைக்கு அவனுடைய வீட்டிற்குள் வந்தாரோ அன்னைக்கு தான் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறான், வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை இன்று முதல் இவனால் சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு பெரும் பாக்கியம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இயேசு இருக்கும். அப்போ இந்த சகைவின் வீட்டுக்குள்ள ஆண்டவர் பாருங்க, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும்போதே பாருங்க, சகைவு ஆண்டவர் சொல்லாமலே தன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்களெல்லாம் அவன் உணர்ந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். என் சொத்துக்களில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன், அநியாயமாக நான் யாரிடத்தலாவது வாங்கியிருந்தான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துறேன். இயேசு சொன்னாரா, சகைவே நீ ஒரு பெரும் பாவி, சகைவே உன்னுடைய சம்பாத்தியமெல்லாம் அநியாயமாய் வந்தது, சகைவே நீ இன்றைக்கும் மனம் திரும்ப வேண்டும். இது ஏதாவது சொன்னாரா? ஆனால் பாருங்கள், அவனாகவே பாருங்கள், இயேசுவோடு இணைந்த உடனே, இயேசுவோடு அவன் நடக்க ஆரம்பித்த உடனே, இயேசுவை அவன் சந்தித்த உடனே, இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள மாற்றம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், எத்தனை ஆண்டுகளாக நம்ம இயேசுவோடு நடக்கிறோம், எத்தனை வருஷமாக நமக்கு இயேசுவை தெரியும், எத்தனை வருஷமாக அந்த வேதத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், இந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்குறோம். எத்தனை பேரால் உறுதியாக சொல்ல முடியும், என் வீட்டில் இயேசு உண்டு, என் வீட்டில் அவருடைய பரிசுத்த பிரசனம் இருக்கிறது, என் வீட்டில் அவர் இருக்கிறார் என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அவர் விரும்பாத எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை, அவர் வெறுக்கிற அருவருக்கிற எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. எத்தனை பேரால் தைரியமாக சொல்ல முடியும்? உலகம் அவனை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்த்தது. பாவியான ஒரு மனிதன், இவன் வீட்டிலே இயேசு தங்க போகிறார் என்று விமர்சனம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கை இயேசுவை சந்தித்த போது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி இருக்கிறதா? இயேசு நம்முடைய வீட்டில் தங்கியிருக்கும் அந்த அளவிற்கு நம்முடைய வீடு ஆயத்தமாக இருக்கிறதா? அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு தங்கியிருந்தான்னா அதுதான் நீதிமானுடைய வாசஸ்தலம். அப்படி ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலமாக நம்முடைய வீடு இருந்தால் அது நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி நீதிமானுடைய வாசஸ்தலமாக நம்முடைய வீடு இருந்தால் அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். நம்முடைய வீடு ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலமாக இருந்தால் அநேக பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஒரு இடமா இருக்கும், தேவ நாமம் மகிமைப்படுகிற ஒரு இடமா இருக்கும். பரிசுத்தவான்கள் ஜபத்திற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக, இயேசுவை அறியாத அநேகர் இப்படி நிறைய பேர் கூடி வருகிற ஒரு ஸ்தலமாக அது இருக்கும். அங்கே ஏராளமான நன்மைகள் பெருகி இருக்கும். ஆகவே நம்ம வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அவர் தரும் ரட்சிப்பு இருக்கிறதா? என நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அடியெடுத்து நம்முடைய வீட்டிற்குள் வைக்கும்போது நம் நிமித்தமாக ரட்சிக்கப்படாத நம்முடைய வீட்டாரையும் கர்த்தர் ரட்சிக்க
அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசுவை நம்முடைய வீட்டில் தக்க வைத்துக் கொள்ள பரிசுத்தமாய் வாழ்வோம். அவர் அருவருக்கிற காரியங்களை அகற்றுவோம். நம்மை விட்டு நீக்க வேண்டிய சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவோம். நம்முடைய வீட்டிற்கும் உண்மையான ரட்சிப்பை, விடுதலையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, எல்லாருடைய வீட்டிலும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.